气。气。No. Yes. Não festa do fim de semana. ஹாப்பி ஆனிவர்சரி முரளி. இது நம்மளுடைய 6th ஆனிவர்சரி. 3 வருஷம் ஆனிவர்சரிக்கு நீ என் கூட இருந்த. ஆனால் எங்கள் வீட்டுக்கு போய் இது 3வது ஆனிவர்சரி. எல்லாரும் கல்யாண நாள்னா கோவிலுக்கு பூ பொட்டு கற்பூர ஊதுபத்தி வாங்கிட்டு போவாங்க. ஆனால் நான் என் கல்யாண நாளைக்கு உனக்கு மாலை, மஞ்சள் குங்குமம், கற்பூர ஊதுபத்தின்னு வாங்கிட்டு வந்து உனக்கு பூஜை பண்ற முரளி. நான் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இல்லை தெரியுமா? பூ கூட வைக்கிறது இல்லை. இப்ப எனக்கு யார் வேணும்னு கேட்டா, என் அப்பா வேணுமா, என் அம்மா வேணுமா, இந்த உலகத்துல உனக்கு யார் வேணுமான்னு கேட்டாலும் தயவு செய்து சொல்றேன், நீங்க எங்கேயாவது என்னை விட்டு போயிடுங்க. எனக்கு உங்க கூட வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. இனிமே செத்தாலும் ஏங்க, என்னைக்காவது நான் கோவத்துல உங்களை வேண்டான்னு சொன்னாலோ என்னை விட்டுட்டு போயிடுங்கன்னு சொன்னாலோ தயவு செய்து என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க. என்ன நடந்தாலும், என் உயிரே போனாலும் நான் திரும்ப வந்துடும். இது சத்தியம். போனீங்க, இப்ப எதுக்கு வந்தீங்க? உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ என்ன மார்க் வாங்கியிருக்க சொல்லு. 450 சார். ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு சொல்லு சார்ட்ட. 496. அப்ப ஏன் படிக்கல, எதனாலன்னு கேளுங்க சார். அவன் நல்லா படிப்பான் சார், படிக்கிற பையன் சார். இப்ப மார்க் கம்மியா வந்தா கஷ்டமா இருக்கா இல்லையா சார்? நீங்க லோ ஆயிட்டே இருக்கீங்கன்னு பயப்படுறாங்க. கேளுங்க சார், பதில் சொல்லு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா பதில் சொல்லுவோம். பதில் சொல்லுன்னு சொல்லிவிட்டு சொல்லுனா கேப் கொடுத்தா தானே சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும்ல, நீங்களே யோசிங்களேன், ஏன் இந்த கிரேடு குறையுது? ரொம்ப அடிக்கிறாங்க சார், கொஞ்சம் ரொம்ப அடிக்கிறாங்க சார். சாயங்காலம் சார் 6:30க்கு வருவேன் சார். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 7 o'clockல இருந்தாச்சும் படிக்க சொல்லலாம் சார். வந்த உடனே புக் எடுக்க சொல்லிடுவாங்க சார். ஃபேஸ் வாஷ் கூட பண்ண விடுவாங்க. அப்புறம் 3 o'clock அலாம் வச்சு எந்திரிக்க சொல்லுவாங்க சார். 3 o'clock ஏன் அடிக்கிறீங்க சார்? நம்ம அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறோம் சார். படிக்கல, மார்க் நம்ம நினைச்ச மார்க் வரலைங்களா, கோவம் வருது இல்ல சார். அடிச்சுட்டு என்ன சார், இந்த தடவை பெல்ட்டே பிஞ்சு போச்சு சார். கொஞ்சம் அடிச்சுட்டு என்ன சார், ரொம்பவே. கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாருங்க. அவன் எப்பயில இருந்து குறைய ஆரம்பிச்சிட்டான்? இப்பதான் சார். எப்பயில இருந்து? இப்போ 9th இருந்து தான் சார். நீங்க எப்பயில இருந்து ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சீங்க? 9th இருந்து. எப்பயில இருந்து அவன் மார்க் குறைய ஆரம்பிச்சது? 9th இருந்து. எப்பயில இருந்து அடிக்க ஆரம்பிச்சீங்க? 9th சார். அவ்வளவுதான். பெற்றோர்கள்ட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, உங்க பசங்களை ஃப்ரீடமா, அதாவது ஃப்ரீயா வந்து படிக்க விடுங்க. கண்டிப்பா கல்யாணம் ஆயிடுச்சு. 2019 பிபி வந்துச்சு. பிபி மாத்திரை. 2021 சுகர் வந்துச்சு.